தாவேக அரசுக்கு கடுமையான அழுத்தங்களை கொடுத்து நல்ல பதவிக்கு வந்துவிட வேண்டும் என்று கடும் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார். நான் ட்வீட் பண்ணியிருந்தது போல் தொல் திருமாவளவன், செல்வ பெருந்தகை, இன்னொன்று 2 பேருமே கூட்டணி கட்சிகள். அவர்களின் ஆதரவில் தான் இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்கள் ஆதரவு வாபஸ் வாங்கினாங்கன்னா ஆட்சியை கவிழும் இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு அதிகாரிக்கு போஸ்டிங் வேணும்னு கேட்கும்போது அதை போட்டு தரதுல என்ன பெரிய சிரமம் இருந்துட்டு போகுது? இல்லை, இவங்க யோசிக்க மாட்டாங்களா? நம்ம ஆட்சிக்கு வருவதற்கு பிரச்சாரம் செய்யறதுக்குலாம் ஒரு தடையாக இருந்தார். பல்வேறு வகையில் தலைநகரில் விஜய் அவர்கள் பாதியிலே பிரச்சாரம், நீங்கள் சிறையில் இருந்திருப்பீங்களா, தலைமுறை வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நிறைய இடங்களில் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணிட்டு போனார். அதற்கு முக்கிய காரணம் அப்பொழுது சென்னை ஆணையராக இருந்த, காவல் ஆணையராக இருந்த அருண் ஐபிஎஸ்னு சொல்லப்பட்டது. சரிப்பா, நீ என்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்க, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு உன்னை வேலை நீக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. சரின்ட்டு உன்னை கடும் கோபத்தில் இருக்கேன், காலில் பிடிச்சிக்கிட்டு கெஞ்சினேன்னா நான் என்ன பண்ணுவேன்? பாவம் இல்லையோ, இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்துட்டான், தெரியாமல் பண்ணிட்டான் போல, போய் தொலைது. அந்த மூடுக்கு அரசாங்கம் சென்று விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் சில விஷயங்களை பொதுமக்களுக்கும் முதல்வர் அவர்களின் கவனத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் வந்திருக்கிறேன். இந்த அருண் ஐபிஎஸ்ஸால் பொய் வழக்குகள் கிட்டத்தட்ட 60 வழக்குகள். 3 நாள் மட்டும். உனக்கு தெரியும், நீங்களே நீதிமன்றத்துக்கு வந்தீங்க. நீங்கள் சேனலை விட்டு போன பிறகு நடந்த சம்பவத்தில் உங்களை குற்றவாளியை செத்துருக்காங்க. ஆமாம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் ஆஃபீஸ்க்கே வரல இல்லையா? தெரியாது, யாருன்னே தெரியாது. அவரை நீங்கள் கொலை முயற்சி பண்ணதான் இன்றைக்கி வழக்கு. நீங்களே வழக்குகள் எதிர்கொண்டுறீங்கல்ல, அதில் தான் எனக்கு கைது பண்ணாங்க. சரி, அப்போ நீங்கள் இல்லை ஆஃபீஸில், கரெக்டாக இல்லை. இவங்க சொல்கிற 1/7/2025 நினைக்கிறேன், 25 அந்த டேட்டில் நீங்கள் ஆஃபீஸில் இல்லை. அப்போ திருமணத்துக்கு அதுக்கு ஒரு லீவ் எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆமாம். அப்போ இப்படி சேர்க்குறாங்கன்னா இது எவ்வளோ பெரிய கொடுமை. போய் சிறையில் இருந்தீங்க, நீங்கள் சிறையை போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க. நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, நீங்கள் ஏங்க சிறையை பார்க்கணும்? அப்படி என்ன தப்பு பண்ணீங்க? இன்னொன்று, திரு அருணன் ஐபிஎஸ் அவர்கள் மீது இல்லாததும் பொல்லாததுமான குற்றச்சாட்டுகளை எல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன்னா அதில் புரிஞ்சுக்க முடியுது அவர் கோபப்படுறதில்ல. விசாரித்து ஆதாரபூர்வமாக குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்கிறேன். இன்னும் 2 நாட்களில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் திரு அருண் அவர்கள் ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டிருப்பது செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்க. அது என்ன வழக்குன்றது தெரியுமா உங்களுக்கு? இல்லை, யாரோ ஒரு சுதீஷ் அவர்களுக்கும் ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கும் தகராறு, டீப்பாக எனக்கு தெரியாது. ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டுங்க. சரியா? இப்போ நீங்கள் என்கிட்ட லேண்டை விற்கிறீங்க, நான் அதை ப்ரமோட் பண்ணி உங்களுக்கு சில வீடுகளை தரதா சொல்கிறேன். அந்த வீடுகளை நான் சொன்ன தேதியில் கொடுக்கல, இவ்வளோ தான் டிஸ்பியூட். அந்த நபர் சிறையில் குண்டர் சட்டத்தில் இருக்கிறார் இல்லையா? ஆமாம். ஷர்மா பேர், அவர் சிறையில் சந்திச்சிங்க. இதுக்கு முன்னாடியே சந்திக்கிறேன், இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பாகவே சந்திக்கிறேன். ஏ கிளாஸில் இருக்கார் அவர், பிரசன்டில் 3 ஃப்ளாட்டு கேட்டிருக்கார் அருண். 3 ஃப்ளாட் அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்கிறதால ஒரு ஃப்ளாட்டு தரேன்ட்டு இருக்கார். முடியாதுன்றதுனால 3 ஃப்ளாட்டு கொடுக்க முடியாதுன்னு இவர் சொன்னதுனால குண்டஸ். அண்ட் உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையோ, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக அருண் பொறுப்பேற்ற பிறகு ஒரு சர்க்குலர் ஒன்று இஷ்யூ பண்ணார், ஞாபகம் இருக்கா? நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நம்ம மீண்டும் பேசியிருக்கோம். அந்த கட்ட பஞ்சாயத்து சம்பந்தமாகவோ அல்லது நிலம் சம்பந்தமாகவோ, நிலம் சம்பந்தமாக மோசடி வழக்குகள், மிஸ்அப்ராப்ரியேஷன், பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், சீட்டிங், பர்டிகுலர்லி லேண்ட், இது சம்பந்தமாக சென்னை காவல் நிலையங்களில் எந்த ஸ்டேஷன்லையும் சிஎஸ்ஆர் அக்னாலஜ்மெண்ட்டுக்கு கூட கொடுக்கக்கூடாது. இதே மாதிரி ஒரு ஏமாற்றப்பட்ட ஒரு தம்பதியினர் நம்ம சேனலுக்கு பேட்டி கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? வளசரவாக்கம் ஏழைங்க பார்த்தா எவ்வளோ பரிதாபமான ஃபேமிலியாக இருந்துச்சு. கடைசி வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. ஏன்னா கமிஷனர்கிட்ட ஆர்டர்ஸ் வராமல் சிஎஸ்ஆர் இஷ்யூ பண்ண முடியாதுன்ற போது எஃப்ஐஆர் எதுக்கு போடணும்? இன்னொன்று, குறிப்பாக கோடிக்கணக்கில் பணம் சம்பந்தப்பட்டுள்ள வழக்குகள் அத்தனையுமே என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு ஆணையர் உத்தரவிட வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு பர்சனலாக ஏதாவது ரீசன் இருக்கும். எங்கெங்கெல்லாம் லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கோ அந்த லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிலாம் வருதா, கம்ப்ளைண்ட் வருதா, வந்த உடனே 2 பேருக்கும் இல்லைன்னு சொல்லி 3வது ஒரு ஆளுக்கு இதை விற்று அந்த ப்ராப்பர்ட்டியை பிரபல ரவுடி கொரட்டூர் விநாயகத்தை வைத்து பொசஷன் எடுக்கிறது, அதை பேமெண்ட்டை செட்டில் பண்ணுறதுக்குன்னு ஜிடிஎம் என்கிற கௌதம் மூலமாக அந்த பணத்தை வசூல் செய்து இவருடைய சம்பாதித்த அத்தனை பணத்தையும் கௌதம் மூலமாக முதலீடு செய்திருக்கிறார். நான் உங்களுக்கு ஒரு ஆவணம் அனுப்பிச்சிருக்கேன், வருமான வரித்துறை நோட்டீஸு. சரியா? அது பார்த்தீங்கன்னா அது என்ன டாக்குமெண்ட்ன்றதை சொல்லிடுறேன். நான் தொடர்ந்து சொல்லுவேன், அருணோட பினாமி ஜிடிஎம் என்கிற கௌதம்னு நான் சிட்டிசன்ஷிப்லாம் மாற்றினார், பேர் மாற்றினார் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆள் மாறாட்டம் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்கேன் நான். ஆமாம். சரியா? நான் அதில் உங்களுக்கு இதுக்கு பாஸ்போர்ட் ஆஃபீஸருக்கு நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ கௌதம் இவருடைய பினாமின்றதை நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன் இல்லைங்களா? நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிற அந்த இன்கம் டேக்ஸ் டாக்குமெண்ட்டில்
ஆட்டோ ஹேங்கார் இந்தியா லிமிடெட் அண்ட் குன் கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இது இருக்கும். அதுக்கு நேராக வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு வாகனம் வந்து 1,95,00,000, இன்னொரு வாகனம் வந்து 1,65,00,000. இது வருமான வரித்துறை கௌதம் காமிச்ச நோட்டீஸ். சரியா? அந்த 2, ஒன்று வந்து மெர்சிடிஸ் பென்ஸ், இன்னொன்று BMW. இந்த 2 கார்களையும் அருணுடைய மகள்கள் ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். லிங்க் தெரியுதா? சென்னையில் இது மாதிரி நூற்றுக்கணக்கான கட்ட பஞ்சாயத்துகளை செய்து அருண் இந்த 2 ஆண்டு காலங்களில் குறைந்தது 500 கோடி ரூபாய் சம்பாதித்துள்ளார். இப்படிப்பட்ட ஒரு அதிகாரியை, லஞ்ச ஒழிப்புத்துறையால் கைது செய்யப்பட வேண்டிய ஒரு அதிகாரியை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இயக்குநராக போடக்கூடிய சூழல் இன்று நிலவுகிறது என்றதை பொதுமக்களுக்கும் முதல்வரின் கவனத்திற்கும் கொண்டு வரணுன்றதுக்காக தான் இது அந்த உங்கள்கிட்ட இன்னைக்கு அழைச்சி நான் பேசணுன்னே சொன்னேன். நான் இல்லை சார், இப்போது எனக்கு என்ன கேள்வினா, என்னதான் வந்து இப்போ சில ஜெயலலிதா அவர்கள் இருந்தாலோ இல்லை கருணாநிதி அவர்கள் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு அதிகாரி தங்களுக்கு எதிராக செயல்பட்டால் தூக்கி டம்மி போஸ்டிங்கில் போடுவாங்க, இல்லை காத்திருப்போர் பட்டியலில் வைப்பாங்க, இல்லைன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி மண்டபத்தில் போட்டுருவாங்க, மண்டபம் கேம்பில். இதுதான் நடைமுறை. ஸோ இவருக்கு வந்து யார் சப்போர்ட் பண்ணுறாங்க, யாரை போய் மீட் பண்ணார் இவர், எதுக்கு இவருக்கு தரணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ வந்து தராங்கன்னா ஏதோ ஒரு யாரோ ஒருத்தவங்களோட ப்ரெஷர் வந்து டிவிகேவில் இருக்கலாம், டிவிகேவில் வந்து ரெஃபர் பண்ணிருப்பாங்க யாராவது. அந்த மாதிரி நான் பெயரை குறிப்பிட விரும்பவில்லை, யார் மூலமாக இவர் அணுகுகிறார் என்று பெயரை குறிப்பிட விரும்பவில்லை. ஆனால் முதல்வருக்கு அழுத்தம் தரப்படுகிறது அவர் கட்சியை சேர்ந்தவர்களாலேயே. அப்போ நீங்களே ஊச்சிக்கலாம், விஜய்க்கு நம்பிக்கையானவங்க எத்தனை பேர் இருக்காங்க கட்சியில்? விரல் விட்டே நில்லாம். அவர்களில் ஒருவரை திரு அருண் அவர்கள் அணுகியிருக்கிறார் என்று புரிந்து கொள்ளலாம். இன்னொன்று, இந்த போஸ்டிங் கிடைக்கணுன்றதுக்காக யார் காலையும் விழுவதற்கு அருண் தயாராக இருக்கிறார். இப்போ அவரை லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கணும். அதை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அவர் இயக்குனராக போட்டா அவர் எப்படி அவரே விசாரிப்பார்? இன்னொன்று, முதல்வர் யோசிக்கணும். மணல், டாஸ்மாக், நேரு இது போல திமுக அமைச்சர்கள் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்க வேண்டும், விசாரணை செய்யவில்லை என்று கடந்த ஆட்சி காலத்தில் புகார் எழுந்தது. இடி பலமுறை கடிதம் எழுதியது, உங்களுக்கு நினைவு இருக்கும். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாகவும் சென்னை மாநகர ஆணையராகவும் இவ்வளவு செல்வாக்கோடு இருந்த ஒரு அதிகாரியை நீங்கள் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குநராக நியமித்தால் அவர் யாருக்கு விசுவாசமாக இருப்பார்? அங்கே போய் சம்பாதிப்பார். அவன் மேலே எஃப்ஐஆர் போடாமல் இருக்குது, இவ்வளோ காசு கொடுங்க சம்பாதிப்பார் இல்லையா? நடக்கும். அண்ணன் நேருகிட்ட கேட்டால் கொடுக்க மாட்டாரா? எஃப்ஐஆர் போடாமல் இருக்குது ஒரு 50 கோடி கேட்டால் கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாக கொடுப்பேன். ஜெயிலுக்கு போயிடுவார். எஃப்ஐஆர் போட்டால் இடி உள்ளே வந்துடும் இல்லையா? ஸோ இப்போ ஒரு நேருக்கு கேட்டார்னா கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாக. மணல் விசாரணை எப்படி நடக்கும்? டாஸ்மாக் விசாரணை எப்படி நடக்கும்? ஸோ உங்களுக்கு வந்து திமுக ஸ்பையாக கூட மாறலாம்ல. ஆமாம். ஸோ ஒரு ஆட்சி நடத்துறதுன்றது அத்தனை எளிதல்ல. நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் பேசிட்டு நீங்கள் இருந்துடலாம். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு கூடுதல் பொறுப்போடு இருக்க வேண்டும். இன்னைக்கு இந்த தாவேக பதவியேற்று 15 நாட்களில் ஏராளமான வன்முறை சம்பவங்கள் நடந்திருக்கின்றன, குற்றங்கள் நடந்திருக்கின்றன என்று கடும் விமர்சனங்கள் வருவதை நீங்கள் பார்க்க முடியும். காவல்துறை சரியா இல்லாததுனால தானே இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு. அப்ப இந்த காவல்துறையை சீர்திருத்த வேண்டிய பொறுப்பில் முதல்வர் இருக்கிறார். ஒரு உழுக்கணும், அந்த அளவுக்கு டிபார்ட்மெண்ட்ல டிசிப்ளின் போச்சு. இது போன்ற உங்களுக்கு யோசிச்சு பாருங்க இல்லையோ, ஒரு சிட்டி கமிஷனரு உட்காந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காருன்னா, லேண்ட் டீலில் உள்ள புந்து எனக்கு இத்தனை ஃப்ளாட்டு கொடுன்ட்டு மிரட்டி வாங்குறாருன்னா கீழே இருக்கவன் எப்படி நேர்மையாக இருப்பான்? கமிஷனரே பண்ணுறாரு நம்மளுக்கு. ஆமாம். எங்கேயாவது இவ்வளவு அட்ராசிட்டி ஒரு மீடியா ஹவுஸ் மேலே ஒரு ஆஃபீஸர் கட்டவிழ்த்து விட முடியுமா? எந்த ஆட்சியிலாவது நடக்குமா? அதை செய்த அதிகாரிக்கு நீங்கள் மகுடம் சூட்டுகிறீர்கள் என்றால் நீங்கள் என்ன மாதிரியான முதல்வர்? இதற்காகவா மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள்? நீங்கள் சொல்கிறது சரி சார். இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற சில பேர் வந்து இருக்காங்க, அவருக்கு எதிராக அருண் ஐபிஎஸ்க்கு எதிராகவே இருக்காங்க. அவங்க வந்து விஜய் அவர்களும் சொல்ல மாட்டாங்களா? இல்லை, இங்கே ஏற்கனவே வந்து நம்ம சந்தீப் ராய் ராத்தோர் இருக்காரு, அவருக்கும் அருண் அவர்களுக்கும் 7ஆம் பொருத்தம் உங்களுக்கே தெரியும். சிஎம் போடுங்கன்னு சொல்லும்போது இந்த அதிகாரிகள் எப்படி எதிர்ப்பு தெரிவிக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நீங்க கேட்டீங்க, நல்ல அருமையான கேள்வி தான் கேட்டீங்க சார். இவங்கெல்லாம் இருக்காங்களே, எப்படி சார் இது நடந்துரும்ட்டு. சிபி சக்கரவர்த்தி என்பவர் சென்னை தெற்கு இணை ஆணையராக இருந்தார். சென்ட் தாமஸ் மாநிலம் இருந்தார் நினைக்கிறேன். சவுத்து இருந்துட்டு ஜேசி ஆகிட்டார். டிஐஜியாக ப்ரமோஷன் ஆனவுடனே ஜாயின்ட் கமிஷனர் ஆகிட்டார். அவர்கிட்ட கூப்பிட்டு ஆதம் பார்க்கும் லிமிட்டில் தான் வருது, பொய் கேஸ் போட்டு விடுன்னு சொல்கிறாரு. முடியாதுன்றாரு. அவர் இப்போ எங்கே இருக்கார் தெரியுமா? காகித ஆலையின் விஜிலன்ஸ் அதிகாரி. டிஎன்பிஎல் கம்பெனி இருக்குல்ல, அதோட விஜிலன்ஸ் ஆஃபீஸர். நம்ம மேலே வழக்கு போட மாட்டேன்னு சொன்ன அதிகாரி. அவருக்கு பிறகு அந்த இடத்திற்கு வந்தது யார் தெரியுமா? செஃபாஸ் கல்யாண். இன்னைக்கு எங்கள் அம்மாவோட பிறந்த நாள். அம்மா உமன் போலீஸை விட்டு அம்மா ட்ரெஸ்ஸை விட்டு சோதனை பண்ணாங்க. வரத்திருந்தான் வீட்டில் இன்னைக்கு. செஃபாஸ் கல்யாண் சொல்லி ஆந்திரா வரை விரட்டப்பட்டு மாலதி நான்லாம் கைது செய்யப்பட்டதுக்கு காரணம் செஃபாஸ் கல்யாண். நீங்கள் கைது செய்யப்பட்டது காரணம் செஃபாஸ் கல்யாண்.
நம்ம ஓட்டுநர் கோபி எலும்பு முறிவு ஏற்படும் வரை அடித்திருக்கிறார்கள் புழல் காவல் நிலையத்தில் வச்சு. இதுக்கு காரணம் சஃபாஸ் கல்யாண். ஓட ஓட விரட்டப்பட்டு உங்களை தேடிட்டு வந்தாங்களே போலீஸு, சஃபாஸ் கல்யாண். நம்ம எடிட்டர் சத்யமூர்த்தியோட பேரண்ட்ஸ், வயசான பேரண்ட்ஸ் டெல்லியில் இருக்காங்க. டெல்லியில் போய் அவங்க வீட்டில் போய் 6 மணி நேரம் மிரட்டியிருக்காங்கப்பா, வயசான பெற்றோர்கிட்ட. சஃபாஸ் கல்யாண் அந்த டிரைவரோட மனைவி மிரட்டப்பட்டாங்க. ரொம்ப மோசமான, அதை சொல்ல கூட விரும்பல. அந்த சஃபாஸ் கல்யாண் இப்போ எங்கே இருக்காரு? உளவுத்துறையில் டிஐஜி தெரியுமா? தாவேகவினருக்கு பிரச்சாரத்திற்கு அவ்வளவு தொல்லைகள் கொடுத்ததுக்கும் அதை எக்ஸிக்யூட் பண்ணது அருண் உத்தரவு போடாத எக்ஸிக்யூட் பண்ணது சஃபாஸ் கல்யாண் தானே. ஆமாம், அவர் எங்கே இருக்காரு இப்போ? உளவுத்துறையில் உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவின் டிஐஜி. இது எப்படி நடந்துச்சு? அதுபோல் இந்த தவறும் நடக்கக்கூடும். இந்த தவறை முதல்வர் அவர்கள் செய்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உங்கள்கிட்ட இவ்வளோ விரிவாக இந்த ஆதாரங்களை எடுத்து வச்சிருக்கேன். இது வரைக்கும் திரு அருண் அவர்கள் சம்பாதிச்சது 500 கோடி செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு இப்போ கௌதம் தானே எல்லாத்தையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கும் எனக்கும் கம்பெனியில் தகராறு, பார்ட்னர்ஷிப்பு, 2 பேரும் பிரிஞ்சிடறோம். நான் வந்து ஒன்று நீ 50 கோடி ஏமாத்திட்டேன்னு சொல்கிறேன், நீ வந்து எம்னை வந்து நான் தான் 50 கோடி ஏமாத்திட்டேன்னு சொல்கிறேன். நடுவில் ஒரு 50 கோடி இன்வால்வ்மெண்ட் இருக்குல்ல. இந்த 50 கோடியை உனக்கு சாதகமாகவோ எனக்கு சாதகமாகவோ அவனை தூக்கி உள்ளே வச்சு நான் உனக்கு வாங்கி தர்றேன் என்று சொல்லி ஒரு தரப்பை மிரட்டி ஒரு தரப்பை தூக்கி உள்ளே வச்சிருது. யாரும் ஃபர்ஸ்ட் கௌதம் அப்ரோச் பண்ணி காசு கொடுக்குறானோ அவன் தப்பிச்சான். அது பாட்டியை தூக்கி உள்ளே வச்சு குண்டாஸ் போட்டு விடுறது. அருண் ஐபிஎஸ் சென்னை